SLBM ஸ்டாக் லெண்டிங் பாரோயிங் மெக்கானிசம். உங்களுக்கு SLBM பற்றி தெரியுமா? அதை வச்சு எப்படி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். SLBM, as I said earlier, stands for Stock Lending Borrowing Mechanism. இது எப்படி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுப்போம். அதில் நீங்கள் ஸ்டே பண்ணலன்னா அதை யாருக்காவது ரெண்ட் விட்டு அதில் ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும் இல்லையா? தட் இஸ் அன் அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேஷன் ஃபார் யூ. அதே கான்செப்டை நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் SLBM. இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் லாங் டியூரேஷனுக்கு ஹோல்ட் பண்ண போகிற ஒரு ஸ்டாக்கை நீங்கள் யாருக்காவது லெண்ட் பண்ணி அது மூலியமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது தான் SLBM. ஓகே, இந்த SLBMல 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் இருப்பாங்க. ஒரு லெண்டர், பாரோவர் அண்ட் மீடியேட்டர். லெண்டர் இதில் வந்து இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் தான் வந்து உங்களோட ஸ்டாக்ஸை வந்து லெண்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? அதனால் நீங்கள் தான் லெண்டர். உங்ககிட்ட இருந்து யார் வாங்க போகிறாங்களோ அவங்க வந்து பாரோவர். இதுக்கு ரெண்டு பேரையும் இந்த கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து NSE ஆர் BSE இருக்கும். சரி, இந்த SLBM ப்ராசஸ் எப்படி பண்ணுறது? நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ஸ் வச்சு இதை பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த ப்ராசஸ் வெறும் சிம்பிள் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் லெண்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாக் புரோக்கர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் லெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வச்சு அதை யாராவது பாரோ பண்ண ரெடியாக இருக்காங்களான்னு தேடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாரோவர் கிடைச்சதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆனதுக்கப்புறமா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து அவரோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். அஃப்கோர்ஸ் ஃபார் தட் டியூரேஷன் ஆஃப் தட் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட்ல முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நான் சொல்லுவேன்னா, தோ தி ஸ்டாக்ஸ் இஸ் நாட் இன் யார் டிமேட் அக்கௌண்ட், அந்தலேருந்து வர டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தான் வரும். பட் த ஸ்டாக்ஸ் வில் பி இன் தட் நேம் ஆஃப் தி பாரோவர், ஸோ தட் ஹி வுட் பி ஏபிள் டு டூ ஷார்ட் செல்லிங் அண்ட் மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் தட். பட் இந்த டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சொன்னால், அந்த மாதிரி அவர் பாரோ பண்ணும்போது அந்த பாரோவர் கிட்டேருந்து ஒரு ஃபீஸ் ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து இந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் தி additional income that you make out of the stock that you are lending.